டேய், அந்த சேட்டு இந்த பக்கம் தானே வந்தான். அதுக்குள்ள எங்க போனா? வாடா, அந்த வீட்டுல போய் விசாரிச்சு பாப்போம். கரெக்ட், வா போய் கேப்போம். டேய், நீ போய் கதவு தட்டு. வீட்டுல யாரு? டேய், கதவு தட்டுறா. வீட்டுல யாரு? மா, வீட்டுல யாரு இருக்கீங்க? யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? மா, இங்க யாருனாவது சேட்டு ஒருத்தன் ஓடி வந்தானா? சேட்டா? இங்க யாரும் அப்படி வரல. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. மா, நல்லா யோசிச்சு சொல்லுமா. இந்த பக்கம் தான் வந்தாப்ல. நான் தான் சொல்றேன்ல, இங்க யாரும் வரலன்னு. கிளம்புங்க. வாடா. பக்கத்து வீட்டுல விசாரிச்சு பாப்பா. சரி வா. சேச்சு உனக்கு நிறைய தர்றான். இந்த வச்சுக்கோ. ஐயோ வேணா சேட்டு, சொன்ன கேளு. வச்சுக்கோ, வா வச்சுக்கோ. இவ்ளோ பணமா? रे भगवान, क्या वो? எம்மாடி, இவ்ளோ பணத்தை இப்பதானே கண்ணால மொத்தமா பாக்குறேன். இவனை விட்டுறக்கூடாது. சேட்டு, இவ்ளோ பணத்தோட எங்க போற? சேட்டு நாளைக்கு துபாய் போகுதுமா. இந்த ஊர்ல எனக்குன்னு சொல்லிக்க एक हाथ में भी नहीं है माँ. இந்த சேஜி கிட்ட बहुत 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 पैसा है. ஆனா அந்த பைசா எல்லாம் அனுபவிக்கிறதுக்கோ என் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கோ मेरा साथ में कोई नहीं है, कोई नहीं है. நமக்கேத்த ஆளாதான் இருக்கான். ஏதாவது பண்ணி நம்ம வழிக்கு இழுக்க முடியுமான்னு பார்க்கலாம். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் கூட நாளைக்கு துபாய்க்கு தான் போறேன். हाँ क्या? अरे ओ भगवान, तुम सच में बोल रहे? அங்க இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நாளா அங்க வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அதான் நாளைக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன். अरे நீ துபாய்க்கு வரியா? நீ சொன்னது கேட்டதும் என் மனசுக்குள்ள நம்பிக்கை ஆகியா. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. டோன்ட் மிஸ்டேக் மீ. சொல்லு சேட்டு. இந்த உலகத்துல உனக்குன்னு யாருமே இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறத விட பேசாம நீ என் கூடயே வந்துடுறேம்மா. அரே, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு உன்னை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். क्या बोल रहा? என்ன சொல்ற? இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ சொன்ன வார்த்தை என் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா? எனக்கு இது போதும் சேட்டு. நான் உன் கூட வர தயாரா இருக்கேன். அரே ஓ பகவான் கே क्या हो இந்த ஷேட்டு பகுட் ஹாப்பிமா, பகுட் ஹாப்பி. நாளைக்கு எனக்கு 2 பஜேக்கே ஃப்ளைட். எனக்கு 5 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஆனா இங்க காலையில எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. அதை மட்டும் முடிச்சிட்டு நான் நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்து உன்னை பாக்குறேன். நீ சொன்ன வார்த்தை தவறாம ஏர்போர்ட்டுக்கு வந்துருவல்லே. இப்ப இந்த ஷேட்டு உன்னை மட்டும் தான் நம்புறான். துபாயில நீ காலை வச்சதும் நீ பார்க்க போறது வேற ஒரு உலகம். உனக்காக பெரிய பெரிய அரண்மனையே இந்த ஷேட்டு கட்டி தர போறான். வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லாம உன்னை சந்தோஷமா வச்சுப்பா இந்த ஷேட்டு. கவலைப்படாத, நான் சொன்ன டைமுக்கு நிச்சயம் வந்துருவேன். இது போதும். இனிமே எனக்கு ஒருத்தவங்க வாழ்க்கையில இருக்காங்க, நம்பிக்கையோட இருப்பேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி. அந்த ரவுடி பசங்க இருக்காங்க பாரு. இரு பாக்குறேன். சகல என்னாச்சுங்க? எல்லாம் ஓகே தானே? என்ன சகல, நீ சொல்லி எந்த பிளான் சொதப்பி இருக்கு? நீ சொன்ன மாதிரியே ரவுடிங்களை செட் பண்ணி அந்த பார்வதி இருக்கிற வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பேசி வச்ச மாதிரி அந்த ஆளுங்க இருக்கானுங்கல்ல, அந்த பார்வதியை வந்து மிரட்டி என்னை பத்தி விசாரிக்கிற மாதிரி ஒரு டூப் போட்டானுங்க. அந்த பார்வதி என்ன காட்டி கொடுக்காம இருந்துச்சுப்பா சகல. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரியே நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றின்னு பணத்தை எடுத்து கொடுத்த. அந்த பார்வதி அப்படியே ஆடி போச்சுப்பா 500 ரூபா கட்ட பார்த்ததுமே. அதுக்கப்புறம் நீ கொடுத்த பண போட்டி அப்படியே கீழே போடுற மாதிரி நான் போட்டேன். அவ்வளவுதான், அவ பிளாட்.
நான் துபாய்க்கு போறேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நானும் துபாய்க்கு போறேன்னு சொல்லுது. நான் ஏன் கூட வந்துட்டியான்னு கேட்டா யோசிக்காம சரின்றுச்சுப்பா. எனக்கு ரோகிணி முகம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போச்சுப்பா. அப்படியே குப்புன்னு வெறுத்துருச்சு. நல்ல வேலை அவ பார்க்கல. இந்த லேடிக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் வரல. சந்தேகமா? சகல இப்ப மட்டும் துபாய் வேணா வா துருக்கி போலான்னு சொல்லியிருந்தா வா போலான்னு கிளம்பி வந்திருக்குப்பா என் கூட. சரிங்க, நாளைக்கு அவங்க வந்து உண்மையை மட்டும் சொல்லிட்டாலே போதுங்க. ஏன் சகல? அந்த பார்வதி பத்தி தான் எல்லா டீட்டெயிலும் நம்ம கிட்ட இருக்கேப்பா. அது போதாதப்பா? இல்லைங்க, அவங்களுக்கு எதிராக சாட்சியை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறது பெருசு இல்லை. எல்லாரும் முன்னாடி மாமாக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு கூசாம போய் சொன்னாங்களே, அதே இடத்துல வச்சு மாமாக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம நிரூபிக்கணுங்க. அதாங்க சரியா இருக்கும். சகல இவ்வளவு உயிரை கொடுத்து யோசிச்சு ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான். நம்ம உழைப்பும் நம்பிக்கையும் சத்தியமா சொல்ற வீண் போகவே போகாது சகல. எப்படியோங்க, மாமா கலச பூஜையில் உட்காரும்போது ஒரு மேல எந்த பழியும் இருக்கக்கூடாது. அது போதுங்க எனக்கு. அந்த பொண்ணு யாரு, என்ன, எதுக்காக இப்படி பண்ணா, அவளுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இப்படி எல்லா விபரத்தையுமே தேடி நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவீங்க. எனக்கு அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. என்னோட வருத்தமெல்லாம் என்னன்னா, உங்க அத்தை என்ன சந்தேகப்பட்டா மாப்ள. அதான். புரியுது மாமா. ஆனா அத்தைக்கு உங்க மேல இருக்க கோவம் கண்டிப்பா சந்தேகத்தில் வந்ததா இருக்காது. அவங்க உங்க மேல போட்ட பழி, அதுக்காக அவங்க ஊர் முன்னாடி காட்டின ஆதாரம், அதுக்காக அவங்க சொன்ன அடையாளம், அதை ஊர்க்காரர் சோதனை போட்டது, இதெல்லாம் உங்க மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கான்னு எனக்கு புரியுது மாமா. இதெல்லாம் அத்தையும் யோசிச்சிருப்பாங்கல்ல. இதை பத்தி இப்படி பேசுறது, இப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாம தான் அதை கோவமா வெளிக்காட்டியிருக்காங்க. அத்தை உங்களை நம்பாமலாம் இல்லை மாமா. என்ன சமாதானப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியுமாப்ல. இல்லை மாமா, நான் உண்மையை தான் சொல்றேன். நாளைக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் அத்தையும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க பாருங்க. இப்போ தயவு செஞ்சு சாப்பிடுங்க மாமா, ப்ளீஸ். சரி மாப்ள, நான் சாப்பிட்றேன். சரிங்க மாமா. நீங்க ரோகிணி கிட்ட ஃபோன் கொடுங்களா? சொல்லுங்க. ஏங்க, மாமா சாப்பிடலன்னா நீங்க 3 பேரும் அவரை சமாதானப்படுத்தி ஊட்டி விடுங்க. அவர் கண்டிப்பா சாப்பிடுவாரு. புரியுதுங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். அப்புறம் நீங்க அவரை தனியா விடாதீங்க. அவர் கூடவே யாராவது இருங்க. அப்பா கூடவே தான் இருக்கும். சரிங்க.